சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த படம் அக்டோபர் 10 அப்படி இல்லைன்னா அக்டோபர் 30 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. ஆனால் தேதியை இன்னுமே பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லலை. இந்த படத்தை டிஜி ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் என்பதால இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு வருது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காராம். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட பையனா ஃபகத் ஃபாசிலும் வில்லனா ராணா டகுபதியும் நடிச்சிருக்கிறதா தகவல் போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் தகவலாக என்ன வந்திருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து முடிச்சிருக்க வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் பற்றிய ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நம்ம தளபதி விஜய் நடிப்பில் கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோட் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தவங்க எல்லாருமே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது, ஆனால் இந்த படம் தாக்கு பிடிக்குமா அப்படின்ற கேள்வி தான் இருந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க, ஆனால் கடைசியில் இந்த ட்ரெய்லரில் சொதப்பியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த ட்ரெய்லர் அளவுக்கு படம் இருக்குமா, இல்லை இந்த ட்ரெய்லர் ஓவர் டப் பண்ணி கடைசியில் படம் கவுத்திடுமா? ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் கடைசியாக மாநாடுன்ற படத்தை மட்டும்தான் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எடுத்த 2 படமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு. அதனால் தம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்ம விஜய் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுது. ஆரம்பத்தில் டைம் ட்ராவல் கதைன்னு சொல்லப்பட்டு வந்தாலும் ட்ரெய்லரில் டைம் ட்ராவலுக்கான லீட் எந்த இடத்துலையுமே இல்லை. அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ரீதியாக தான் பயணிக்கும் அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு. மேலும் இப்போ அடுத்தது வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லருக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட ட்ரெய்லரை பார்த்தாச்சு. இப்போ வேட்டையன் ட்ரெய்லரை நாங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேட்டையன் படத்துடைய ரசிகர்கள் ஆகிய ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெய்லர், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் எப்பவுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக தான் இருக்கும், வேட்டையன் ட்ரெய்லர் இதுக்கெல்லாம் ஈட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. அதை போக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோ அவர் பக்கம் இருந்து எந்த முடிவுமே எடுக்காமல் அமைதியாக இருக்காங்க. இது ரொம்பவே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவோடைய மிக முக்கிய படமாக கருதப்பட்டது 4 படம். ஒன்று தங்கலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இன்னொன்று கோட் அதோட ட்ரெய்லரும் வந்துடுச்சு, கங்குவா படம் அதோட ட்ரெய்லரும் வந்துடுச்சு. இப்போ வேட்டையன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரை சீக்கிரமாக வெளியிடுங்க, நாங்கள் பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இப்போவே ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எப்போ வெளிவரும் இன்னுமே அவங்க அஃபிஷியலாக சொல்லவே இல்லை. அநேகமாக கோட் படம் ரிலீஸ் ஆகிற செப்டம்பர் 5ஆம் தேதி வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.